விக்ரம் கரெக்டா தான் வாதாடினா கூட ஒரு தப்பான வார்த்தையை விட்டு கேஸ சொதப்பிட்டாரு. பார்வதி தப்பு செஞ்சா விமர்சிக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா அவங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது விமர்சிக்கிறது சரியில்லை. இந்த தடவை விக்ரம் ஒரு தப்பான கருத்தை சொன்னதால பார்வதிக்கு சாதகமா முடிய வாய்த்திருக்கு. விக்ரம் என்ன சொன்னாருன்னா, கமர்தீனுக்கும் ஆரோராவுக்கும் நட்பு இருந்துச்சுன்னு, கமர்தீன் உடற்பயிற்சி செய்யறத பாட்டு பார்வதிக்கு ஆசை வந்துச்சுன்னு சொன்னாரு. இந்த வார்த்தை தப்பு. ஏன்னா ஆசையா பாத்தீங்க, நெருங்கி போனீங்கன்னு எல்லாம் உண்மையா இருந்தா கூட அதை அப்படியே வெளிப்படுத்த கூடாது. யாராவது விக்ரம பார்த்து அவரு சுபிக்ஷாவையும் வியானாவையும் கட்டிப்பிடிக்கிறத பத்தி தப்பா கேட்டா அவரு சும்மா இருப்பாரா என்ன? வியானா வெள்ளையா அழகா இருக்கா அதனால கட்டிப்பிடிக்கிறாரான்னு கேட்டா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் விக்ரம் பேசினதும். கமர்தீனோட உடம்ப பார்வதி ரசிச்சா அது தப்பான பேச்சு. பார்வதி சும்மாவே ஆடுவாங்க, இதுல கிடைச்ச சந்தர்ப்பத்தை விடுவாங்களா என்ன? விக்ரம் தான் பார்வதிய குறுக்கு கேள்வி கேட்கணும். ஆனா பார்வதியே அவரை மடக்கி கேள்வி கேட்கறாங்க. விக்ரமால சமாளிக்க முடியல. உடனே அரோரா விஷயத்த பேசுறாரு. தாம் பேசினது தப்புன்னு விக்ரமுக்கு தெரியும். கமர்தீன் சப்போர்ட்டா பேசுறாரு. விக்ரம் பேசின அந்த வார்த்தையை வச்சு பார்வதி இந்த கேஸ முடிச்சிடுவாங்க. கனியே ஒரு கட்டத்துல வித்தியாசமா பேச வேண்டான்னு சொல்றாரு. அங்க நடுவரா இருக்கிற பொம்பளைங்களும் விக்ரம் பேசினது தப்புன்னு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. விக்ரமை யாராவது தப்பா பேசினா அவரு சும்மா இருப்பாரா என்ன? வியானா அழகா இருக்கா அதனாலதான் கட்டிப்பிடிச்சாரான்னு கேட்டா சும்மா இருப்பாரா? அந்த மாதிரி ஒரு தப்பதான் விக்ரம் செஞ்சிருக்காரு. முதல் ப்ரோமோல விக்ரம் பக்கமே சாதகமா இருந்துச்சு. ஆனா இந்த ப்ரோமோல விக்ரமுக்கு எதிரா கேஸ் போகும்னு தோணுது. விக்ரம் வழக்கறிஞரா சூப்பரா செயல்பட்டாலும் இந்த தடவை தப்பான கருத்தை சொன்னதுனால அவர் பக்கம் தான் தப்பு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு இதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தா சொல்லலாம்னு அந்த நபர் சொன்னார்.